இந்த கோடை வெயிலுக்கு 6 விதமான குழம்பு சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எபிசோட் 5ல ரொம்ப சிம்பிளா ஒரு குழம்பு பண்ண போறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுல கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துட்டு அது கூட சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்து தக்காளி லேசா நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க சுரக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுறலாங்க. காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 1/2 கப்பு நிலக்கடலை, அதாவது வறுத்த நிலக்கடலை எடுத்துருக்கோம். இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சிட்டு இந்த பொடியை அந்த குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு கொதி வந்ததும் மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எந்த வித மசாலாவும் சேர்த்தாம சிம்பிளா சுரக்காய் குழம்பு செஞ்சிருக்கோம். இந்த வெயிலுக்கு இந்த நீர் காய்கறிகள் அதிகம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபுட்டி தமிழை ஃபாலோ பண்ணுங்க.